ஹே டியூட்ஸ், தமிழக வெற்றி கழகம் ஷார்ட்டா சொன்னா டிவிக்கே கொடி மீது பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அதையும் மீறி தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வந்து பறந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, அப்புறம் வந்து தளபதி விஜய் வந்து இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து 2026ல வந்து இது பண்ண போறான்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய், சரிங்களா? விஜய் மீன்ஸ் ஆக்டர் விஜய், நீங்க அடுத்த பத்தி எடுத்துக்கலாம். அவர் வந்து அரசியலுக்கு வரப்போறான்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸாவே வந்து சொல்லிக்கிட்டு தாங்க இருந்தார். கண்டிப்பா வந்து அவருக்கு அரசியல்ல வந்துருவாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இப்ப அவருக்கு இதுல வந்து சினி ஃபீல்ட்ல செம்ம உச்சத்துல இருக்காருங்க. ஸோ மார்க்கெட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ 200 கோடி கொடுத்தா கூட அவருக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து பணம் தரத்துக்கு ரெடி, சம்பளம் கேட்டா. அப்படி இருக்க ஒரு பர்சன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து மற்ற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க. பட் விஜயகாந்த் வந்து படம் வந்து சரியா ஓடலை. சரியா படம் சரியா ஓடல. அப்பார்ட் ஃப்ரம் தட் படம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல. சரிங்களா? அப்பதான் வந்து விஜயகாந்த் வந்து வந்தார். சரிங்களா? ஐ திங்க் வந்து 2002 2005 இந்த சம்திங் 2 இயர்ல வந்து ஏதோ ஒண்ணு. அப்பதான் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக வந்து ஆரம்பிச்சாரு. சரிங்களா? இப்ப தளபதி விஜய் வந்து உச்சத்துல இருக்காரு. சரிங்களா? எல்லா ஹீரோவோட ரஜினியோட அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. சரிங்களா? 200 கோடி சம்பளம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர் தயாரா இருக்க சமயத்துல சினிமாவை விட்டு நான் வந்து முழு நேரம் அரசியலுக்கு ஈடுபட போறேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு இருந்தாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எப்பதான் வந்து கொடியை அனுப்புவார், அது கொடியை வந்து எப்போ வந்து இது பண்ணுவார், கொடியோட பேர், அப்புறம் வந்து கட்சியோட பேர் எல்லாத்தையுமே வந்து எப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தமிழகமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது. இன்க்ளூடிங் பெரிய பெரிய அரசியல் கட்சிகளே வந்து இவங்களோட எதிர்பார்ப்பை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் வந்து விஜய், சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து விஜய் பிடிக்கும். குறிப்பா வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து விஜய் பிடிக்கும். சரிங்களா? ரஜினி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு ரஜினி, கமல் இப்படி பிடிக்கும். இப்ப உள்ளவங்களுக்கு அஜித், அப்புறம் வந்து விஜய், அதுக்கப்புறம் சூர்யா, இந்த மாதிரி நிறைய பேர்த்த பிடிக்கும். சரிங்களா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் வந்து பிப்ரவரி 2, சரிங்களா, இந்த ஆண்டு 2024 பிப்ரவரி 2ல வந்து அவங்களோட கட்சி பேரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சர்ச்சை வந்தது. என்ன சர்ச்சை வந்ததுன்னா, தமிழக வெற்றி கழகத்துல அந்த இக்கு இருக்குல்லங்க, அந்த வெற்றி இக்கு வந்து சேராம வெறும் தமிழக வெற்றி கழகம் சொல்லி இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு, இக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டா. அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு போயிட்டு இவங்களோட பேரை வந்து அப்ரூவல் கொடுத்துட்டு நாங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, கொடி வந்து இப்போ அறிவிக்கணும். இப்போ வந்து ஒரு கட்சி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து கொடி, அதுக்கப்புறம் வந்து நிறைய இதெல்லாம் இருக்குங்க. சும்மாலாம் கட்சி ஆரம்பிக்க முடியாது. சரிங்களா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இது இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஒர்க் போறீங்கன்னா நீங்க வந்து ரெஸ்யூம் வேணும், அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஒர்க் ஜாயின் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கட்சி கொடியை வந்து இந்த மந்த், சரிங்க, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஆகஸ்ட் 22 2024ல வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடியை அந்த கட்சியோட அலுவலகத்துல வந்து கொடியை வந்து இது பண்ணிட்டார். இப்ப நம்ம அந்த கொடியில இருக்க என்னென்ன முக்கியமான அம்சங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அந்த கொடியில வந்து மேல சிகப்பு, கீழேயும் சிகப்பு, கொடியில நடுவுல வந்து மஞ்சள் கலர், அதுக்கு நடுவுல வந்து வாகை மலர்னு ஒரு மலருங்க. ஸோ அந்த கொடிக்கு நடுவில் அது பக்கத்துல 2 இடத்துல வந்து யானை வந்து மேல கை தூக்கி கும்பிடுற மாதிரி ஒரு கொடி தாங்க வந்து அவர் வந்து அறிவிச்சிருந்தார். அதுக்கு நடுவுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப ஒவ்வொரு கொடிக்கு பின்னாடியுமே வந்து ஒவ்வொரு விஷயம் இருக்கும். நம்ம இந்தியன் பிளாக் பின்னாடியே வந்து ஒரு இது இருக்கும், விஷயம் இருக்கும். சரிங்களா? இந்தியன் பிளாக்ல ஏன் வந்து அந்த 24 அசோக சக்கரம் இருக்கு, அதுக்கப்புறம் ஏன் வந்து சஃப்ரான் ஒயிட் கிரீன் கலர் இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு கொடியிலுமே ஒவ்வொரு ரகசியம் இருக்கும். அதே மாதிரி அதிமுக கொடி, திமுக கொடி, அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி கொடி, ஒவ்வொரு கொடியிலுமே வந்து ஒவ்வொரு ரகசியம் இருக்கும். அந்த மாதிரி இந்த கொடியிலையும் வந்து ஒரு ரகசியம் இருக்கு. சரிங்களா? பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம், அதாவது வாகை மலர். சரிங்களா? அந்த கொடியில் இருக்க நடுவில் இருக்கிறது வாகை மலர். அந்த வாகை மலர் வந்து எதை வந்து சூட்டுதுன்னா, வெற்றி அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாகை மலர் தருவாங்க. ஆக்சுவலா வந்து அந்த காலத்துல வந்து போருக்கு போற மன்னர்கள் எல்லாருமே வந்து எதை வச்சு வந்து இவங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து போருக்கு 2 பேர் போறான்னு வச்சுக்கோங்க, போர்ல வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வெற்றி அடைஞ்ச ஒரு மன்னருக்கு அந்த இதயத்துல வந்து வாகை மலர் வந்து சூடி அவங்கள வந்து அனுப்புவாங்களாம். அதுக்கு பின்னாடி படைகள், சரிங்களா, பெரிய பெரிய படைகள் வந்து வரும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த வாகை மலர் எதுக்குன்னா வெற்றியை குறிக்கிறது. அப்ப அந்த யானை 2 சிம்பிள் இருக்குல்ல, அது எது குறிக்குதுன்னா, இப்ப நீங்க போருக்கு போறீங்க. இப்ப நீங்க அந்த காலத்துல வந்து போர்ல வந்து எது மிகப்பெரிய வந்து விலங்கா இருக்கும், அதாவது பலசாலி விலங்கு. போர்ல நடந்தவங்க சிங்கத்தை கூட்டு போவாங்களா, இல்ல வந்து மானை கூட்டு போவாங்களா? பலசான விலங்குகள் எது? யானை தானே. ஸோ அந்த மாதிரி யானையை தான் வந்து பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாருமே வந்து யானையை தான் கூட்டு போவாங்க. ஏன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய பலசாலியான ஒரு மிருகம், ஒரு விலங்கு. சரிங்களா? அதனால அதை பாதுகாக்கிறது
இப்போ வந்து ராஜாவை யார் பாதுகாக்கிறா? அந்த யானைகள் தானே பாதுகாக்குது. ஸோ யாரா வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போகுதுல்ல. அந்த மாரி இந்த வாகை மலர், இந்த வெற்றி மலரை வந்து பாதுகாக்கிறது இந்த யானை. சரிங்களா? அதே மாரி இந்த கட்சியை வந்து பாதுகாக்கிறது இந்த யானை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் அந்த கட்சி கொடியோட ரகசியம். இது இல்லாம அந்த கட்சி கொடிக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கதை இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த பேச்சுல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கொடியேத்துற நிகழ்ச்சியில வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து இனிமேட்டு தான் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கொடிக்கு பின்னாடி இருக்க ரகசியம். இதை தாண்டி வந்து ஒரு கதையும் இருக்கும். அது வந்து விஜய் சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்ப அந்த யானை சிம்பல் தாங்க இங்க பிரச்சனை. அந்த யானை சிம்பல் தான் இங்க பிரச்சனை. என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த யானை சிம்பலை வச்சிருக்க ஒரே ஒரு கட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, பகுஜன் சமாஜ் கட்சி. அந்த கட்சி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நார்த் இந்தியால இருக்கு, பீகார்ல இருக்கு. இப்ப அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரூல்ஸ் இருக்காங்க, ஒரு சட்டம் இருக்கான். என்ன சட்டம் இருக்குன்னா, அது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில இருக்க ஒருத்தர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. சம்திங் வந்து 1960 இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுறாங்களாம். அதில் யானை சிம்பலை வந்து வட இந்தியாவில் மட்டும்தான் வந்து வைக்கணுமா, தென் இந்தியாவில் வந்து வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குதான். ஸோ அப்போ உள்ள மம்தா பானர்ஜி, அதாவது மாயாவதி, சரிங்களா? இப்போ பீகாரோட முன்னாள் முதலமைச்சர் அவங்க வந்து வச்சிருக்காங்க மாயாவதி. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஆம்ஸ்டாங் இருந்தாங்களா, ஸோ அந்த கட்சி தாங்க, சரிங்களா? பகுஜன் சமாஜ் கட்சி. அவங்க கிட்ட தான் வந்து யானை சிம்பல் இருக்கு. இப்போ தமிழகத்தில் வந்து இவர் வந்து யானை சிம்பல் வச்சிருக்கோம். பகுஜன் சமாஜ் கட்சிக்காரங்க வந்து இதை வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 யானை படத்தையும் வந்து எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து டிவிகே மேலே வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டிவிகே தரப்புலேருந்து இன்னும் வந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. இது வந்து போக போக தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பு வரதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் எதிர்ப்பு வந்து தான் ஆகும். அதுவும் புதுசாக ஒரு கட்சியை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா, அதுவும் தமிழ்நாட்டில் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு மாநிலம். அதாவது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய மாநிலத்தில் டாப் 5 பிளஸில் நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு தமிழகத்தில் ஒரு புது கட்சி வந்து வளருது. ஆல்ரெடி வந்து நமக்கு தெரிஞ்ச கட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் வந்து தேமுதிக, அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி கட்சிலாம் வந்தது. திடீர்னு ஒரு கட்சி வருது. அதுவும் ஒரு திரையுலகத்திலேருந்து ஒரு கட்சி வருதுன்னு வச்சு, திரையுலகத்தில் இருக்க சார்ந்த ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து எதிர்ப்பு வந்துட்டு தாங்க இருக்கும். ஸ்டார்டிங்கில் விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போறான்னு சொன்னதுலேருந்தே வந்து எதிர்ப்பு வந்து பல இடத்துலேருந்து வந்துட்டு தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவர் அதையும் மீறி வந்து ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சார். டிவிகே, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக போயிட்டு இருந்து இந்த கொடி ஆகஸ்ட் 22 அன்னைக்கு வந்து ஏற்றுனதுக்கப்புறம் வந்து பல குற்றச்சாட்டு கொடி மேலே வச்சாங்க. இந்த மாதிரி கொடியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இந்த பூவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த கொடியை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா, இந்த எதிர்ப்பையும் தாண்டி 2026 விஜய் வந்து நின்று அட்லீஸ்ட் சரிங்க, அவர் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, அதிகமாக வந்து ஓட்ஸ் கண்டிப்பாக வந்து வாங்குவார், சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட் போடுவாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ உள்ள பசங்க, இப்போ 12th 10th இந்த மாதிரி பசங்க எப்படியும் வந்து இன்னும் ஒரு 2 இயர்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை வந்துடும். அவங்களும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஓட் போடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாற்றம், சரிங்களா? அது வந்து எந்த மாற்றமாக இருக்கலாம், சரிங்களா? நான் வந்து மாற்றம் சிம்பிளாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழகத்தில் இப்போதைக்கு வந்து மாற்றம் வேண்டுமா வேண்டாமான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து விஜய் வந்து 2026 கொடுப்பாரா கொடுக்க மாட்டான்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ விஜய் வந்து படத்தில் மட்டும்தான் வந்து அவர் இது பண்ணுவார், அரசியல் எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், போன வருடம் இந்த வருடம் 10th 11th 12th பாஸ் பண்ணவங்களுக்கு கிடையாது, டாப் 3 பிளேஸில், அதுவும் ஒவ்வொரு தொகுதி வரையும் எடுத்தவங்களுக்கு அவரோட சொந்த செலவில் வந்து கொடுக்கணும். எதுக்கு காரணம், சரிங்க? அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடியில் வந்து மழை பெஞ்சு நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க, நிறைய பேர் வந்து வீடு இருந்தாங்க. அவங்களுக்கு சொந்த செலவில் நேரடியாக போய் பார்த்து அவங்களுக்கு உதவிகரம் பண்ணியிருக்காரு, நிவாரண நிதிகள்லாம் கொடுத்துருக்காரு. எதுக்கு கொடுக்கணும், சரிங்களா? ஸோ எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவுமே இது மாதிரி பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து யார் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த மாதிரி பண்ணதில்லை, சரிங்களா? என்னோட மைண்ட் செட், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக வந்து மக்களும் விரும்புகிறாங்க, சரிங்களா? மக்களும் வந்து ஒரு விரும்புகிறாங்க, சேஞ்சஸ் விரும்புகிறாங்க. ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்தான் போகணும். 2024 ஆகுது, இன்னும் 2 வருஷம் இருக்குது. எப்படி வேணாலும் எது வேணாலும் மாறலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது. என்ன ரூமர் போயிட்டு இருந்ததுன்னு எனக்கு என்னோட காதில் வந்தது, விஜய் வந்து கட்சி விட்டு விலகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு தாங்க இருந்தது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்து ப்ரெஷர் இருக்காமலாம் இருக்காதுங்க. ஸோ ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர் புது கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவருக்கு பிரச்சனை இருக்கும். அதுவும் ஒரு சினிமா நடிகர், சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ப்ரெஷர் கொடுத்தா இவர் வந்து வருவாரா வரமாட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட ப்ரெஷரும் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வந்து பறந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? அந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க. ஸோ இதுக்கும் ஒரு சட்டம் இருக்கணும், அதுக்கு ஒரு சட்டம் இருந்தால் இதுக்கும் ஒரு சட்டம் இல்லாமல் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ விஜய்க்கு ஒரு சட்டம் இல்லாமல் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இவர் இந்த கொடியை வந்து மேக் பண்ணியிருப்பார். ஸோ எல்லா சட்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இந்த கொடியை சிகப்பு, மஞ்சள், சிகப்பு, நடுவில் வகைப்பு, அதுக்கப்புறம் வந்து 2 யானையை வந்து பாதுகாக்கிற மாதிரி, இதெல்லாம் தெரியாமையா வந்து அவங்க கொடி வந்து இது பண்ணியிருப்பாங்க.
ஒரே ஒரு விஷயம் தாங்க. படத்துல கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு. இப்போ படத்துல வந்து 200 கோடி குடுத்தாலும் நான் ரெடி. நான் வந்து புரொடியூஸ் பண்றதுக்கு ரெடி. படம் தயாரிக்க ரெடின்னு சொல்ற ஒரு பர்சன். அதுவும் அரசியலுக்கு இது வந்து யங் ஏஜ். 49 வயசுன்றது அரசியல்ல வந்து ஒரு இது மாரி தான். யங்ஸ்டர்ஸ் மாரி தான் சரிங்களா? நெறைய பேர் 50 வயசுக்கு மேல தான் வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க. அதாவது ஸ்டார்ட்டிங் ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அப்ப. ஸோ நீங்க ஜெயலலிதாவ எடுத்தீங்கன்னா, ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் மூலியமா வந்தாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ யங் ஏஜ்ல ஒரு சினிமா நடிகர் விஜய் சரிங்களா? அதுவும் வந்து உச்சத்துல இருக்க நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அந்த கட்சிக்கு வந்து ஒரு கொடிய ஏற்றி, அந்த கட்சி கொடிக்கு பின்னாடி பல குற்றச்சாட்டு விடுத்தும், இப்போ வந்து படத்துல வந்து அதாவது தளபதி 68 கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகப்போது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படம் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சினிமா வாழ்க்கையிலருந்து மூடிட்டு, முழு நேர அரசியலில் ஈடுபட போறான்னு வந்து ஏற்கனவே வந்து அறிவிச்சிருந்தார். சரிங்களா? ஸோ 2026ல தான் நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து யார் யார் நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு அந்த கட்சி அலுவலகத்திலேருந்து நெறைய வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து கட்சி வந்து ஏதாவது கூட்டணி வைக்குதா? இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இனிமேட்டு தான் நமக்கு வந்து எல்லாமே நியூஸ்லாம் தெரியும். இதுக்கு நடுவுல இந்த குற்றச்சாட்டுல வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவா வந்து நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ என்னோட ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ உங்ககிட்ட நான் கேட்கணும். கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ உங்களோட ஆதரவு என்னது? விஜய்க்கா? கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 2026ல வந்து மாற்றம் ஏற்படணுமா? இல்ல ஏற்படுத்தக்கூடாதா? அப்படின்றதையும் கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹேப்பி. டாடா.